இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். தமிழக ஆளுநர் மாளிகையில் களை கட்டிய பொங்கல் விழா. கரகாட்டம், தப்பாட்டம் என பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் கொடுக்கவில்லை என்றால் ஆட்சியை விட்டு விலகுங்கள். மாநில அரசுக்கு நிதி சுமை என்பது கட்டுக்கதை என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. ஈரோடு கிழக்கு தொகுதியில் உள்ள தங்கும் விடுதிகளில் முன்பதிவு செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. 20 நாட்களுக்கு தங்கும் விடுதிகளை முன்பதிவு செய்யும் அரசியல் கட்சியினர். பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் அதிமுக என்பது மீண்டும் அம்பலமாகியுள்ளது. அமைச்சர் எஸ். சிவசங்கர் விமர்சனம். திருப்பதி கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் பணியில் இருந்த டிஎஸ்பி ரமணகுமார் சஸ்பெண்ட். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவு. பெரியார் குறித்த சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு. 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்த வடலூர் போலீசார். பெரியார் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த சீமான் மீது குவியும் புகார்கள். ஒரே நாளில் திமுக உள்ளிட்ட 4 கட்சிகள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு. தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கொள்கை தலைவர் தரம் தாழ்ந்த விமர்சனங்களுக்கு ஆளாகிறார். பெரியார் குறித்த சீமானின் சர்ச்சை பேச்சுக்கு தாவேகா எவ்வித கண்டனமும் தெரிவிக்காத நிலையில் இயக்குனர் அமீர் விமர்சனம். விஜய் கட்சியில் பெருங்குழப்பம் நிலவுகிறதா? சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவும் அதிர்ச்சி ஆடியோ. கமல் கட்சி வாங்கிய வாக்குகளுடன் விஜய் செல்வாக்கை ஒப்பிட்டு பகிரப்படும் காரசார கருத்து. தாவேகாவில் பதவி கிடைக்காதவர்கள் ஆடியோவை வெளியிட்டார்களா? மயிலாடுதுறை அருகே குழந்தைகளுக்காக வாங்கிய சாக்லேட்டில் உயிருடன் நெளிந்த பூச்சிகள். ஹைதராபாத்தில் உள்ள சாக்லேட் நிறுவனத்திற்கு உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் நோட்டீஸ். நாமக்கல்லில் நடைபெற்ற பிரியாணி சாப்பிடும் போட்டி. 1.5 கிலோ பிரியாணியை சாப்பிட்டு இளம்பெண் சாதனை.